எல்லாரும் தான் சுமக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் இந்த பேர் ஏன் சூட்டப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு பின்னணி என்ன செய்யுது அந்த இடத்துல வருது. இரண்டாவது நேவி, கடற்படைக்கு சொல்றோம். நாவாய் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரே சொற்களாக என்ன செய்து இருக்கிறது நீங்க கண்டுகொள்ளுவீங்க. இந்த மொழி ஆளுமை தமிழ்ல இன்னும் நாவா என்றது கப்பலுக்கு என்ன செய்து யூஸ் பண்ணப்படுகின்ற ஒரு சொற்களில் ஒன்று. இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த லெமூரியா கண்டத்துடைய வெடிப்பு, அடுத்தது இலங்கையுடைய முஸ்லிம்களுக்கு லெமூர் விளங்கிட்டா, மூர் என்று வழங்கப்படுதே, மூவஸ் என்று சொல்றோம், மூர் என்று சொல்றோம். இதுக்கு பின்னால் இந்த லெமூரியா கண்டத்துடைய ஒரு மறுவல். ஏண்டா உலகத்துல ஆதி மொழிக்கு சொல்லுவாங்க, அதாவது எழுமொழி என்று. இலங்கை, ஈழம் இதெல்லாம் என்னது எழு என்ற சொல்லோட சம்பந்தப்படுகின்ற சொல்லுங்க. அப்ப மனிதர்களுடைய பூர்வீகத்தின் ஒரு பிரதேசமாக இலங்கை இருந்திருக்குமா? இது வரலாற்றுல இரண்டாவது கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. நான் உங்களுக்கு இதெல்லாம் முன்வைக்கிறேன். இலங்கை மனிதர்களுடைய பூர்வீகங்களில் ஒன்றாக இருந்திருக்குமா? இங்க 60 முழ கபர் என்றாங்க, 40 முழ கபர் என்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல காலடி என்றாங்க. அப்படியே எல்லா விதமான ஆரம்ப கட்டத்துக்குமான சில கேள்விக்குறிகள் இந்த நாட்டில் என்ன செய்து இருந்து கொண்டிருப்பது, சில வேளை இந்த நாடு உலகத்துடைய பூர்வீகங்களில் ஒன்றாக இருந்திருக்குமா என்ற கேள்வி என்ன செய்கிறது கொண்டு வைத்தது. அன்புள்ள சகோதரர்களை, இந்த இடத்திலிருந்து அதாவது சோனகர் என்ற சொல்ல சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? சுவனகர் அல்லாஹ் தஆலா எங்க இறக்கினா? சொர்க்கத்திலிருந்து என்ன செஞ்சா? இறக்கினா. சோனகர் என்ற சொல்லில் இருந்து மருவி வந்த ஒரு சொல்லாக என்ன செஞ்சுக்கலாம்? மரக்கலாயரோட ஒப்பிட்டு போகுது. சுவனகர் என்றது மருவினா சோனகர் ஆகுது, நாகர் என்பது ஒத்து போகுது. இலங்கை எழுமொழி இந்த மாதிரியான வார்த்தைகள், லெமூரியா கண்டம் என்ற வார்த்தைகள் எல்லாம் ஒன்று கொண்டு அடுக்கடுக்கா ஒத்து போறதுனால இந்த நாட்டில் ஆரம்ப பூர்வீக குடிகளாக சோனகர்கள் மகாவம்சத்தை ரிசர்ச் பண்றதை விட இது வலுவாகி, சரியா? சிலட உள்ளத்து தோண்டது கொஞ்சம் வலுவில்லாம மகாவம்சத்தை விட இது வலுவண்டு வச்சுக்கணும்டா. அடிப்படை ஆதாரங்களுக்கு இது போய் சேராது விட்டாலும் அதை விட இது வலுவான வாதம் எடுத்து புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இது இந்த இடத்துக்கு போகுமா? முஸ்லிம்கள் இந்த நாட்டில் என்னது பூர்வீக குடிகளாக இருக்கிறார்கள் இடத்துக்கு போகலாம் என்ற ஒரு கேள்வி என்ன செய்கிறது நிறைய வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் எழும்பி இருக்கிறது. சகோதரர்கள், இதோடு சேர்த்து நாங்க ஒரு மொழி பேசுறோம். நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்க தமிழ் பேசல. நாங்க என்னது தமிழ் என்று சொல்லி கண்டிக்கிறோம். அரபு உருது மாதிரி விளங்க, அல்லது பங்காளி பர்மா மொழி மாதிரி விளங்கு, பங்காளியும் அரக்கான் மொழி மாதிரி விளங்கிக்கங்க, ஹிந்தியும் உருது மாதிரி விளங்கிக்கங்க. நாங்க ஒரு மொழி பேசுகிறோம், ஆனால் அந்த மொழி நிச்சயமாக தமிழ்ல எந்த அடிப்படையில என்ன செய்யாது, எல்லா இடங்கள்லாம் ஒத்து போகாது. நான் சில சொற்களை உங்கள்கிட்ட கேட்பேன், இது எந்த தமிழ் மொழியில இதுன்னு சொல்லி, இது எந்த தமிழ் மொழி. ஆனா இந்த மொழிக்கு நம்ம சோனக மொழி அப்படின்னு சொன்னமாக இருந்தால், இந்த மொழி மாதிரி அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு மொழி உலகத்திலேயே ஈக்காது. ஏன் சொன்னது பாப்போம்? ஒரு மொழியில இன்னொரு மொழியில சொல்லு கலந்திக்கலாம், இன்னும் ஒரு 2 மொழியில சொல்லு கலந்திக்கலாம், 50 மொழியில சொல்லா ஒரு மொழியில கலந்திருக்கும். எங்கட மொழியை வச்சுட்டு என்ன செய்வாங்க? தமிழ்ல நம்ம பேசுற வார்த்தைகளை வைத்து, இது போர்த்துகீச மொழி, இது ஒல்லாந்தர்கள், இது ஆங்கிலேயர்கள், இது வடமொழி, இது தென்மொழி. உதாரணத்துக்கு இது உருது, இது ஹிந்தி, இது அரபு, இது தெலுங்கு, இது கன்னடம். என்னடா இது விளங்கிட்டா? நம்ம மொழியில தமிழ்ல நாங்க பேசுற சிஸ்டம் தமிழர்களுக்கு வராதா? இந்த எல்லாம் தமிழர்களுக்கு வராது. தமிழருக்கு வடக்கு வரும் போர்த்துகீச மொழி, ஒல்லாந்தர் மொழி, அவ்வளவுதான் வரும். ஆனா எங்க நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த சோனக சொற்களுக்குள்ள என்ன வந்திருக்கு தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா மொழியும் பொக்குள் யார் சொல்றது? உதாரணத்துக்கு விளங்கிட்டானே, பொக்குள் சொல்றது தானே, அதாவது தொப்புளுக்கு. நம்ம சொல்றது என்னது? மறந்துட்டு நம்ம விளங்கிட்டா, அதான் விஷயம். யோசிக்க சொல்றதே இல்லைன்னு யோசிக்கிறீங்க நீங்க. அப்படி இல்லை, விளங்கிட்டா அது நாங்க சொல்ற சொல். மத்த இடங்கள்ல சொல்லுவாங்க எப்படி? இல்ல அதாவது இது இப்படி சொல்லுவாங்க, நீங்க யோசிக்கிறீங்க, அதை விளங்குது. அந்த சொல்லொன்றைக்கு விளங்கிட்டா நம்ம அதாவது ஓட்டைக்கு என்ன செய்வோம்? பொக்கலாய்க்கு சொல்லுவோம். அது மாதிரி அது நம்ம தொப்புளுக்கு என்ன செய்வோம்? அப்படி சொல்ற ஒரு வளமை இருக்கிறது. நம்ம மறந்துட்டு பண்ணுவீங்களே, எப்படி மாதிரி அக்குள் அண்டுவோம், நம்ம சோனக மொழியில கக்கம் அண்டுவோம். விளங்கிட்டா? எந்த தமிழ் மொழியில இருக்குது? அகராதி எடுங்க. அரபுலேருந்து திரிவடைஞ்சு வளர்ந்த மொழி அந்த கக்கம் பண்றது. நான் கேட்கிறேன், அரபுலேருந்து திரிவடைஞ்சு வந்தாரு. கொழும்புல சொல்லுவாங்க என்னது? சோத்தங்காய் பீச்சங்காய் எண்ணுவாங்க. எந்த தமிழ் மொழியில கேட்கிறேன், அல்லது எந்த அரபு மொழியில கேட்கிறேன். ஒன்றும் ஒரு மொழியில் உள்ள சொற்கள் எந்த மொழியிலும் இல்லை என்றால் அது என்ன கேட்கிறேன். ஒன்றோ ஒரு சொல்லிருந்து வளைஞ்சி வந்திருக்கணும். எங்கினிக்கு அப்படின்னு ஒரு ஆள் சொல்றான்னு வைங்களே, எங்கே என்ற சொல்லுடைய வளசல்னு சொல்லலாம்னு வைங்க. இந்த சொல்லுக்கு ஏதாவது ஒரு சொல்லணுமா இல்லையா? இங்கிலீஷ்ல இருந்து வந்தது, அல்லது என்னது இது அந்த கன்னட மொழியிலிருந்து வந்தது, அப்படி சொல்லணும். சொல்றோம் இல்ல. அப்ப என்ன இதுக்கு பின்னால என்ன இருக்குது?
அரபு சொற்கள் கொஞ்சம் எங்கட மொழியில இருக்குது, அரபிகளே மறந்துருப்பான். நான் அந்த 2-3 சொற்கள் உங்களுக்கு சொல்றேன். அரபிகள் பறந்த அரபு சொற்கள் எங்கட பழையில இருக்குது. அப்ப என்ன காரணம்? அரபிகள் வந்து இந்த நாட்டில் அப்படி பாவிச்சிக்கவே வாய்ப்பே இல்லை. அப்படி சொற்கள் கொஞ்சம் எங்கள்கிட்ட இருக்குது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லலன்னா பொது சொற்கள். அப்ப எங்க சோனக மொழி என்று நீங்க தனிய குந்தி ஒரு நாள் பெரிய வேலையில் உங்களுக்கு ஒரு பேப்பரை எடுங்க. தமிழர்கள் அடுத்த வீடு தமிழ் வீடு, உங்கள வீடு முஸ்லீம் வீடு, இந்த வீட்டுல இருந்துகிட்டு அவன் பேசாத தமிழை தான் நீங்க பேசுறீங்க. விளங்கிட்டா? அவன் பேசாத தமிழை தான் நீங்கள் பேசுகிறீங்க. கிழக்கு மாகாண மக்கள் அவங்கள அதிகமானவர் சிங்களம் வராது, ஆனா கணக்காட்டு சொல்லுவாங்களா இல்லையா? சும்மா உதாரணத்துக்கு கேட்கிறேன். அது எப்படி கணக்காட்டு? சிங்களம் தானே தெரியாது. கணக்காட்டு நம்ம இங்க சொல்றோம் எக்ஸ்கியூஸ் மாதிரி கிட்டத்தட்ட அது ஒரு மன்னிப்பு மாதிரி சொல்றது. அங்கே அதே தான் சரியான கணக்காட்டா இருக்கேன் டிஸ்டர்ப் ஆகிக்கிற மாதிரி. விளங்கிட்டா? அந்த மாதிரி இன்றைக்கு அவங்க சொல்றாங்களா இல்லையா? இது எப்படி அவங்களுக்கு போச்சு? பொம்பளைன்ற வார்த்தையை வந்து அவங்க கூட யூஸ் பண்றாங்க. ஆனா பொம்பளைன்னு சொல்லி எந்த சொல்லுது அடிப்படையா சும்மா சிங்களம் மட்டும் சொல்லு. அப்ப இங்கிருந்து அங்க போச்சா, அங்கிருந்து இங்க வந்துச்சா? இதுதான் கேள்வி. இதுல என்ன விஷயம்? 2 மொழியிலிருந்து இங்க வரலாம், 50 மொழியிலிருந்து இங்க வர இயலாது. இங்கிருந்து 50 மொழி என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணும் என்ற கேள்விக்குறியை சோனக மொழிக்கு என்ன செஞ்சது? அது கொண்டு வந்து சேர்த்தது. சோனக மொழிக்கு இது கொண்டு வந்து சேர்த்தது. இங்கிருந்து போன சொற்கள் என்று தமிழ்ல இப்போ உதாரணத்துக்கு சில சொற்கள் உருதுல இருக்குது. வெளிகம அந்த மாதிரி பார்த்தா சமோசா ஆண்டுவாங்க. சம்சாவோ சமோசா ஆண்டு எதுக்கு? கரண்டிக்கு. விளங்கிட்டானே? இந்த சம்சாக்கள்ல அதை நினைச்சிட கூடாது. கரண்டி கோவைக்கிறது சமோசா விட்டுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி என்ன சொற்கள் அது வந்து டக்கட கூட வச்சு அது உருதுல அப்படித்தான் இருக்குவாங்க. சாச்சா அது உருதுல இருக்குவாங்க. சரி, ஓகே, உருதுல தான் 5-6 சொல்லு இருந்தா பரவாயில்ல. எப்படி எல்லா சொல்ல இருக்குது? எந்த அளவுக்கு மிச்சம் நீட்டா போகுதுன்னா இங்கிலீஷோட சோனக மொழி மிச்சம் நீட்டா போகும். எப்படி? தமிழ் மொழியை விட இங்கிலீஷோட சோனக மொழி மிச்சம் நீட்டா போகும். பறித்தல் என்றது தமிழ் சொல், பிக்கிர் என்றது சோனக சொல். பிக்கனா இங்கிலீஷ்ல அதான் வழங்கிட்டா எதோட மிச் பண்ணி போகும்? அவங்களோட நல்லா மெச் பண்ணி போகும். கரி என்ற வார்த்தையை கூட உபயோகிக்கிறது நம்ம யாரோட ஒத்து போவோம்? அவனோட ஒத்துவோம். அவன் அணைக்கட்டுவான், நம்ம அணைக்கட்டுவோம். யாரோட ஒத்து போவோம்? இங்கிலீஷோட. அணைக்கட்டுறதுக்கு என்னது? அவனோட சொல்லோட. இப்படி நீங்க எடுத்து பாருங்க. சோனக மொழி என்பது எழுத்தை இழந்த ஒரு மொழி. அதை புரிஞ்சுக்கணும். சோனக மொழி என்பது எழுத்தை இழந்த சோனக இனம், சோனக தேசம். விளங்கிட்டா? அதே போன்று சோனக மொழி இது நம்ம எழுத்தை இழந்த ஒரு மொழி. இந்த எழுத்தை கண்டுகொள்வதற்காக வேண்டி வரலாற்றில் அருவி அப்படி என்று சொல்ற ஒரு எழுத்து முறையை எடுத்தாங்க. அது என்ன? அரபுல தமிழ் எழுதி விடுறது, அரபுல தமிழ் எழுதி விடுறதுன்னு சொல்லி அதுதான் தாலியை கூறுவாங்க. உதாரணத்துக்கு அல்லது இந்த கபறுகள் உள்ள அந்த எழுதப்பட்ட தமிழ் அரபுல என்ன செஞ்சிருப்பாங்க? எழுதிருப்பாங்க. இந்த குர்ஆன்ல எல்லாம் என்னது? அரிசி குர்சி அப்படி எல்லாம் வருதா இல்லையா? தாலிம் குர்ஆன்ல அதெல்லாம் அந்த பழக்கம் இருந்த. ஆனா எங்களுக்கு இன்றைக்கு என்னது? அவர் வந்து இந்த குர்ஆன் லேசாகிறதுக்கு எழுதி பாருன்னு வச்சுக்கிறோம். நாங்க என்ன விளக்கம் வச்சுக்கிறோம் தெரியுமா? அதுக்கு அரிசி குர்சின்னு படிச்சா பிள்ளைகளுக்கு பழக்கம் அதுதானே. அந்த அடிப்படையில் லேசுபடுத்த எழுதி அப்படி இல்லை, அந்த வளமைக்கு அதை எழுதினார் அவர். அது ஒரு பெரிய அம்சமா இருக்கல. அரபு படிப்பிக்கிற அவங்களுக்கு எழுத்து அரபாகவும் அரபு தமிழ் எழுத்தாகவும் மொழி சோனகமாவும். ஆனா ஒத்து போகல. முஸ்லிம்கள் அதை என்ன செஞ்சுக்கல? மிச்சம் புடிச்சு வச்சுக்கல. அன்புள்ள சகோதரர்களே, இலங்கையில வந்து இமாலாவை நிறைய கூட யூஸ் பண்ணோம். இமாலாண்டா என்ன? அலிஃப் பே தே தே ஜே ஹே ஹேன்னு யூஸ் பண்ணோம். ஜீம் ஹே ஹே ஏன் யூஸ் பண்ணோம்? இமாலான்ற வலச மஜ்ரேஹா என்று குர்ஆன்ல வருது. மஜ்ரேஹான்னு மஜ்ராஹான்னு ஓதுற மாதிரி தான் இருக்குது. மஜ்ரேஹான்னு ஓதுறோம். அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செஞ்சோம்? இமாலா என்ற சிஸ்டத்தை அலிபேத் அதை நம்ம உருதோட போட்டுட்டோம். உருதுல இருந்து வந்ததான் அது அப்படின்னு என்ன செஞ்சோம்? அதோட சம்பந்தப்படுத்தி விட்டோம். நடந்தமா இல்லையா? அப்ப எந்த அடிப்படையில் இந்த இமாலா என்ற சிஸ்டத்துல குர்ஆன்ல சில இடத்துல என்ன செய்வாங்க? அரபியர் இன்றைக்கு மஜ்ரேஹா மட்டுமல்ல, காஃப் ஹா யா ஐன் சாத் இருக்குதே அது ஓதுற வல்லுஹே. விளங்கிட்டா? அந்த மாதிரி சில சூறாக்கள் அடிக்க என்ன செய்யலாம்? அவங்க ஓதுற முறைகளை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நம்ம வந்து சோனக மொழி என்கின்ற ஒரு இடத்தை நம்ம என்ன செஞ்சோம்? இதுல பாக்குறோம். இது ஒரு அம்சம். நான் உங்களுக்கு சொற்கள் சொல்றேன். அதுக்கெல்லாம் பின்னால சோனக மொழிய தமிழர்கள் என்ன வழங்கப்படுத்துறாங்க? அரபிகள் என்ற பரம்பரை என்றனால தமிழ் பேச தெரியாதனால கொச்ச கொச்சையா பேசிட்டாங்க. அப்படித்தானே? கொச்ச கொச்சையா பேசிட்டா இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க வந்திருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க தனிமையில இருந்து எழுதுங்க சொற்களை. கொஞ்சம் இவ்வளவுக்கும் நம்ம பேசுறது எல்லாமே கொச்சையாக இருக்குமா என்று கேள்வி கேட்கிற 1000க்கும் மேற்பட்ட சோனக சொற்கள் உங்களுக்கு என்ன செய்யும்? அகப்படும். இதுல நாங்க பேசுறது மட்டும்தான். விளங்கிட்டா? அதாவது குறிப்பு கொழும்புல பேசுற சிஸ்டத்தை எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் புத்தகத்துல பேசுற சிஸ்டங்களை எடுத்து பாருங்க, கிழக்கு மாநிலத்துல பேசுற சிஸ்டங்களை எடுத்து பாருங்க. இந்த இடங்கள் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, சரி இது ஓகே. உங்கள இருந்துதான் நாங்க வந்திருந்தோம் சொன்னா
நாங்க பேசுகின்ற சில இலக்கண சொற்கள், சில இலக்கிய சொற்கள் உங்கள்கிட்டயே இல்லை, தமிழ் மக்கள்கிட்ட. அது இரண்டாவது கட்டம். இப்படி எங்கட சமூக வளமையில இருக்கக்கூடிய இன்றைக்கும் முஸ்லிம்கள்ல, குறிப்பாக அன்றாதபுரத்துல மக்கள் புத்தளத்துல இருக்கிறது தெரியாது, கிழக்கு மாவட்டத்தில் உள்ள மக்கள் பைய பைய என்ற ஒரு சொல் சொல்லுவாங்க. பைய பையன் என்ன? மெதுவா. கொழும்பு சோனா மக்களே தெரியாது எங்களுக்கு. ஆனா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பைய பையன் யூஸ் பண்ண, நம்ம ஏதோ சும்மா யூஸ் பண்றாங்களாக்கி நினைச்சோம். பார்த்தா அகராதிய பெறட்டுங்க, மெதுவாக. என்ன பைய பையன்? என்ன மெதுவாக அர்த்தம். அதே போல புத்தகத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா மூசாப்பு டைம்ல வெளியே போனா என்ன மூசா பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க இந்த அகராதி எடுத்து பார்த்தா மலமேக மூட்டமாகிக்கிற நேரத்துக்கு சுத்த சொல் மூசாப்பு. முஸ்லிம்கள் யூஸ் பண்றாங்க, தமிழர்கள் யூஸ் பண்றல. அப்ப மூசாப்பு என்ற சொல்ல நம்ம யூஸ் பண்றோம். இது மாதிரி சுத்த அத்துச்சாரியை ஒன்று இருக்குது, அது நம்ம கொச்சைன்னு சேர்த்து வச்சுக்கிறோம். அத்துச்சாரியை, அதாவது தொல்காப்பியம் உங்களுக்கு தெரியும். இதான் தமிழ் இலக்கணத்துல முதல் இலக்கணம். தொல்காப்பியரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தொல்காப்பியம் தான் சொல்லுவாங்க. அவருக்கு மரியாதை தொல்காப்பியம் சொல்லிக்கிறாங்க. இந்த இலக்கண நூல்ல அத்துச்சாரியை என்ற பகுதி இருக்கு. அத்துச்சாரியை உங்களுக்கு தெரியும், பகுதி, விகுதி, சாரியை, சந்தி, இடைநிலை தமிழ்ல சொற்கள் என்ன செய்வாங்க? பிரிப்பாங்க. அதுல கடைசிக்கு முந்தின வாரது சாரியை என்று சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு யாழ்ப்பாண மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று என்ன தெரியுமா? நாசமத்து போனது, அத்து போனது சொல்றோமே, அந்த அத்து என்ற சொல் அவர்கள்ட்ட ஒரு பழமை. அத்தண்டா இல்லாம போறல, அறுத்துட்டு போறதல்ல, உண்டாகிற மாதிரி விளங்கிட்டாங்க. அதாவது நீ அப்படி போக கூடாது, அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இல்லாமலாக கூடாது என்பதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு சொல் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இலக்கண ரீதியாக நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? இலக்கண ரீதியாக நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், தமிழ் சொற்கள், சோனக சொற்களில் சுத்த சொற்களும் கூட இன்றைக்கும் முஸ்லிம்களுடைய வளமையில் என்ன செய்து இருந்துட்டு இருக்கிறத செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. எல்லா மொழியிலையும் நீங்க எடுங்க, எங்கள மொழியிலிருந்து போன நிறைய சொற்கள் இருக்கும். சோனக மொழியோட வார்த்தைக்கு நிறைய. இன்றைக்கு இலங்கையில் எல்லா மொழியும் அழகான முறையில் பேசக்கூடியவர்கள் என்றால் சோனக முஸ்லீம்கள் அழகா பேசுவாங்க. விளங்கிட்டா? அதாவது மற்ற முஸ்லீம்கள் நான் மறுக்கவில்லை, மற்றவங்களும் பேசுவாங்க. ஆனா அவசரமா எல்லா மொழியும் ஈஸியா பேசக்கூடிய அமைப்புல இந்தியாவில் உள்ள மக்கள் அரபு உச்சரிக்கிறதும், முஸ்லிம் மக்கள் இலங்கையில் உள்ள மக்கள் அரபு உச்சரிக்கிறதும் வித்தியாசம். இலங்கையில் உள்ள மக்கள் தமிழ் வாசிக்கிறதும், இந்திய மக்கள் தமிழ் வாசிக்கிறதும் வித்தியாசம். எல்லா வகையிலும் இந்த இடம் என்ன செஞ்சிருக்கும், எக்ஸ்பர்ட்டா இருப்பதை நீங்க என்ன செய்வீங்க, காணுவீங்க. எந்த மொழியை அதற்கே உரிய அந்த நடையில் என்ன செய்வார்கள், அவர்கள் பேசுவார்கள். அப்படி பாக்குறோமா இல்லையா? நாங்க லஹ்ஜால என்ன செய்வாங்க, அதாவது எக்ஸென்ட், அதுல என்ன செய்வாங்க, அவர்கள் பேசுவார்கள். ஆனா நாங்க அதை கடன் கொண்டு கொள்ளாம அங்கிருந்து வந்தது, இங்கிருந்து வந்து, இங்கிருந்து வந்து. அக்காரே என்று ஒரு சொல் உண்டு, இங்க யூஸ் பண்றதா? அக்காரே என்று சொல் ஓடைக்கு சொல்லுவோம். அது போர்த்துகீஸ் சொல்லு சொல்லிட்டான். அக்காரே என்று சொல்றது